கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் கேட்க ஆயத்தமாவோம். சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். உயர்வான இடத்திலே வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். அல்லேலூயா. வேலைக்கு போகிற பிள்ளைகள் கூட பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். குடும்பம் நடத்துகிறவர்களோட குடும்ப வாழ்க்கையிலே உயர்வு வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் மூலம் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்றார். ஆண்டுடைய நாமத்தை அறிய வேண்டும். ஆண்டுடைய நாமம் என்ன? ஆண்டுடைய நாமத்தை அறிய வேண்டும். அறியும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 113:7 ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படியாக இருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். புழுதியிலே கிடந்தாலும் குப்பையிலே கிடந்தாலும் உயர்த்த ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்நாள் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் தரித்திரியம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அல்லேலூயா. ஆண்டவரால் தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும், ஐஸ்வர்யன் ஆக்கவும் முடியும், தரித்திரியவன் ஆக்கவும் முடியும். அல்லேலூயா. நான் இத்தனை வருஷமாய் ஆலயத்துக்கு போகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த தரித்திரியம்? எனக்கு ஏன் இந்த தாழ்வு? அல்லேலூயா. தரித்திரியம் அடைய செய்கிறவர் யார்? கர்த்தர். தாழ்த்துகிறது யார்? கர்த்தர். ஏன் தரித்திரியம் அடைய செய்கிறார்? ஏன் தாழ்த்துகிறார்? நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக பிரியமானதாக இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முறைகள் சரியானதாக இல்லை. நம்முடைய வருமானத்தை நாம் செலவு பண்ணுகிற விதம் சரியானதாக இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரித்திரியம் அடைய செய்கிறார், ஆண்டவர் தாழ்த்துகிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை நாம் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய கிரியைகள் தான் நம்மை தாழ்த்துவதும் உயர்த்துவதுமாக இருக்கிறது. அதனால நம்முடைய தரித்திரியம் அடைஞ்சு ஏன் இருக்கிறேன்னா, உன்னுடைய கிரியை தான் உன்னை தரித்திரியம் அடைய செய்கிறது. தாழ்ந்து இருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய கிரியை தான் உன்னை தாழ்வுடைய செய்கிறது. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செமையானதாக இல்லை. நீ ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதிக்கவில்லை. அதனாலதான் தரித்திரியம் அடைந்து கொண்டிருக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலே இருந்தாலும் ஏன் தரித்திரியம் வந்தது என்று கேட்கிறவர்களே, உன்னுடைய இருதயம் செம்மையானதா இல்லாததனால்
நீ ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறதுனால், கர்த்தரின் பங்கை கர்த்தருக்கு கொடுக்காததனால் நீ தரித்திரியானே. ஹல்லேலூயா. நீ தாழ்த்தப்பட்டு கொண்டு 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? என்னை என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்றான். இரண்டாவது, என் எல்லை பெரிதாக வேண்டும், தீங்கு என்னை உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆமா, எல்லை பெரிதாக வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரே அப்படின்னு ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்துல என்ன சொல்லுகிறான்? என் எல்லை, என் சம்பளம் அதிகமாக வேண்டும், நான் உயர்த்தப்பட வேண்டும், உங்களுடைய கரை எப்பொழுதும் என்னோடு. அப்ப ஆண்டுடைய கரை எப்பொழுதும் நம்மோடு இருக்கணும்னா நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? கர்த்தரோடு. நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், அவர் உங்களோடு. நீங்க அவரை விட்டீரார்கள், அவர் உங்களை விட்டீர். யாபேஸ் ஜெபிக்கிறார், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். நான் ஜெபிக்கிறோமா? யாபே ஜெபித்தார், என்னை ஆசீர்வதி யாபே ஜெபித்தார். ஓகே, நான் ஜெபிக்கிறோமா? என் எல்லையை பெரிதாக்கும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபித்தால் நிச்சயமாக இஸ்ரவேலின் தேவன் அதை நமக்கு. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சகாயம் செய்யும் கேடவோ, மகிமை பொருந்திய பட்டயவோ. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்களை சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயவோ. ஹல்லேலூயா. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் இயேசுவே, மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தேவன் தான் நமக்கு எல்லாம். அவர்தான் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறது? என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் பார்ப்போம். என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறோம், கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? கர்த்தர். கர்த்தர் என்று சொன்னால் சிருஷ்டிகர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. உருவாக்குகிறவர், நம்மை உருவாக்கினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே குழந்தைகள் பிறக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் வளர்கிற வரைக்கும் அவருடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. குழந்தை சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்தா கூட என்ன பண்றீங்க? எப்படியோ அன்பாக பேசியோ
பயமுறுத்தியோ நிலாவை காட்டியோ நட்சத்திரத்தை காட்டியோ எப்படியோ என்ன செய்றீங்க? ஆமா, சாப்பாடு. ஹல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்தது நாள் அப்படி செய்றீங்க. அப்போ கர்த்தர் என்ன நாமம், அவர் சிருஷ்டிகர் என்பதை நாம் அறிந்தால் அவர் உங்களுக்கு இதெல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு. அப்ப கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் என்றால் என்ன என்பதை நீ அறிந்தாயானால் நிச்சயமாக அவர் உனக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏவாள் இப்படியாய் சொல்லுகிறாள். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை அறிந்ததனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையின் பலனாக காயின் பிறக்கிறான். ஆனா ஏவாள் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரால் ஒரு மனுஷனை. இன்னைக்கு நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை இவன் இயேசு கொடுத்த பிள்ளை என்று, கர்த்தர் கொடுத்த பிள்ளை என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மகன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி இன்றைக்கு யாரும் ஜெபித்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அவன் சண்டை போட்டால் நீங்கள் என்ன செய்றீங்க? சண்டை போடுறீங்க. அவன் கெட்ட வார்த்தையில பேசுறா, நீங்கள் என்ன செய்றீங்க? கெட்ட வார்த்தையில. அதனால ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் உயர்வானவர்களாக இருப்பார்கள். அப்பதான் உங்க பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரும், ஆராதனைக்கு வரும், வீட்டுல ஜெபம் பண்ணும். இல்லைன்னு என்ன ஊர்ல இருக்க தரித்திரியமான பிள்ளைகளை கூட சுத்தி தொலைக்காட்சியில பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய. ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்? என்னை உருவாக்குனவரே உமைக்கு ஸ்தோத்திரம். என்னை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெருமையாய் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. அறிந்து உணர்ந்து சொல்ல வேண்டும். கர்த்தாவே. ஹல்லேலூயா. சிருஷ்டிகரே, என் ரட்சகரே, என்னை உருவாக்கினவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். ஆமா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட எந்த ஜாதியானாலும் சரி அது பாக்கியம் உள்ள ஜாதி. உலகத்திலே எங்கே பார்த்தாலும் ஜாதி உண்டு என்று சொல்லுகிறார்கள், ஜாதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இட ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏதேதோ மாறி மாறி குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இட ஒதுக்கீடு இல்லைன்னா தாழ்த்தப்பட்டவனை உயர்த்த முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப அவனை இந்த ஜாதி என்று சொன்னால் அது மனுஷனுக்கு வருத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அந்த வேதம் சொல்லுகிறது? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி பாக்கியம்.
அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட பாக்கியம். அல்லேலூயா. இல்லைன்னா பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜாதி தான் பாக்கியம் உள்ள ஜாதி. அல்லேலூயா. கர்த்தரை தெரிந்து கொள்ளலைன்னா 2 சங்கீதம் 12 என்ன சொல்லுகிறது? குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் குமாரனாகிய இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை கோபப்படுத்த அல்லேலூயா. அவர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்க. பாருங்க, ஏசாயா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கோபத்துக்குரிய காரியத்தை சொல்லி இருக்கிறார். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் உண்டாகிற ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அவனை வீதிகளில் சேட்டை போல் மீது போடவும் அவனுக்கு கட்டளை கொடுத்தேன். அல்லேலூயா. அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளில் சேட்டை போல் மிதித்து போடவும். ஆமா, அதனாலதான் குமாரன் என்ன செய்யக்கூடாது? குமாரன் கோபம் கொண்டா இதெல்லாம். குமாரனை அனுப்பினது எதுக்கு? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தான் குமாரனை அனுப்பினார். ஆனா இங்க ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பினேன் என்று சொல்ற. அவர் தேவபக்தி இல்லாத ஜனமே, தேவபக்தி இல்லாத கிறிஸ்தவனே, உனக்கு விரோதமாய் தேவன் தமது குமாரனை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால மனம் போல வாழ்வது, மனம் போல ஆராதிப்பது தேவ கோபத்தை உண்டாகும். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு. இல்லைன்னா அவருடைய கோபம் பற்றி எரியும். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அதனால கர்த்தர் என்பது அவருடைய. கர்த்தர் என்றால் என்னை சிருஷ்டித்தவரே, என்னை உருவாக்கினவரே, என்னை ரட்சித்தவரே என்று நம்ம ஒரு புதிய மனுஷனாய் ரட்சிப்பேன்னா புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறார். பழைய மனுஷனையும் கிரியைகளையும் கலைந்து கொண்டு புதிய ஆவி உள்ளவர்களாய் புதிய மனுஷனாக நம்மை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். புதிய மனுஷன் ஆக்கி இருக்காரா? புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறாரா? ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கேமராவை பொருத்தி வச்சுக்கணும். சிடி கேமரா. யாருக்கா வாயெல்லாம் புதிய வாயா இருக்குது, யாருக்கா வாயெல்லாம் இன்னும் பழைய வாயா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அல்லேலூயா. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லிதான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கும் தேவன் வழிபட்டார். அல்லேலூயா. யெகோவா என்று சொல்லவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வழிபட்டார். இப்பொழுது மோசேக்கு என்ன சொல்லுகிறார்? யெகோவா. யெகோவா என்ற அர்த்தம் என்ன? சர்வ வல்லமை உள்ள. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு எப்படி வழிபட்டார்? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வழிபட்டார். இப்போ மோசேக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய நாமத்தை சொல்லுகிறார். என்னுடைய நாமம் யெகோவா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நித்திய ஜீவன் உள்ளவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்திற்கு மேல் வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக சாஸ்தாங்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்களது கிரீடங்களை சிங்காசனத்திற்கு மேலாக வைத்து, கர்த்தாவே தேவரீ மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறவருக்கு பாத்திரனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் யெகோவா என்பவர் சர்வ வல்லமை உள்ள, எல்லாத்துக்கும் பாத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 17:15 மோசே அவருக்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, ஹல்லேலூயா, பலிபீடத்துக்கு என்ன பேரு கொடுக்கிறார்? யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப யெகோவா நிசி என்றால் வெற்றி தருகிறவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. மோசே யெகோவா என்று வெளிப்பட்ட தேவனுக்கு இப்ப என்ன சொல்லுகிறார்? யெகோவா நிசி என்று சொல்லுகிறார், வெற்றி தருகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றி தருகிற தேவனாயிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, கிதியோன் இப்படியாக அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு பேரை போடுகிறான். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலோம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நிறைய பேர் இருக்கு. யெகோவா நிசி, யெகோவா சாலோம். யெகோவா சாலோம் என்றா சமாதானம் தருகிறவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த பெலிஸ்தீனின் கையில் அடிமைகளாக வாழ்ந்த மக்களுக்கு கிதியோன் மூலம் அங்கே ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி சமாதானம் தருகிற தெய்வமே என்று பெயரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ பின்னாலே புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று, ஆமா, கர்த்தருடைய பர்வதத்திலே யெகோவா ஈரே, என்னை பார்த்து கொண்டிருக்கிறவரே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பரிசெலுத்த சொன்ன போது ஒரு வார்த்தை கூட ஆண்டவரிடத்தில் மாறி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அவன் தன் மகனையும் பலிக்கு தேவையான கட்டைகளை எல்லாம் கொண்டு போகிறான். ஈசாக்கு கேட்கிறான், விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆடு எங்க? கர்த்தர் அங்கே பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனாலும் அங்கே பலிபீடத்தை கட்டி தன் மகனை பலிபீடத்தின் மேல் ஏற்றி அவனை பலி செலுத்த போகும்போதுதான் வானத்திலிருந்து சத்தம், தூதருடைய சத்தம் வருகிறது. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
நம்முடைய தேவ பக்தியை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் யெகோவா ஈரே என்று பெயர். பாருங்க, எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா சம்மா என்று. நகரத்துக்கு பேர் என்ன? யெகோவா சம்மா. யெகோவா சம்மான்னா என்ன அர்த்தம்? என்னாலும் கூட இருப்பவர். அல்லேலூயா. இப்ப யெகோவா என்று ஆண்டவர் பேரை சொன்னதுக்கு அப்புறம் நிறைய இடத்திலே யெகோவா 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 என்று வருகிறது. அல்லேலூயா. அப்ப யெகோவா சம்மா என்றால் என்னாலும் இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கூட இருந்தா நமக்கு என்ன கவலை? அல்லேலூயா. அப்ப இயேசு நம்முடைய நகரத்திலே இருந்தால் நமக்கு என்ன கவலை? இயேசு நம்முடைய தேசத்திலே இருந்தால் நமக்கு என்ன கவலை? அல்லேலூயா. ஒரு கவலை இல்லை. அவர் கூட இருந்தால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. சர்வத்தை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாய் 3ஆவதாய் பார்க்கும் போது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். போதும். அவருடைய நாமம் அதிசயமானவர். இயேசுவின் நாமம் என்ன? அதிசயம். அதிசயம். இயேசு தானே தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தேவா. அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தேவா. இயேசு அதிசய தெய்வம். அவர் இன்னும் ஜீவிக்கிறார். நம் தெய்வம் எங்க ஜீவிக்கிறார்? நம்மோடு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். அதிசயம். இயேசு அதிசயம். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தெய்வம். நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது என் மனைவி மறுபடியாக இருக்கிற என் மனைவி கர்ப்பவதியாகி குழந்தையை பெறும்போது நாங்கள் உன்னை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என்னுடைய நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். மனோவர் சொல்றார், நீ சொன்ன காரியம் மறுபடி ஆகியிருந்த என் மனைவி குழந்தை பிறக்கும் போது உன்னை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். உன்னுடைய நாமம் என்ன? அது அதிசயம். என்னுடைய நாமத்தை கேட்பானே அதிசயம். 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 இயேசு அதிசயம். அவருடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டிலே கற்சாடி தண்ணீரை ரசமாக, திராட்சை ரசமாக மாற்றி ஒரு அதிசயத்தை அங்கே செய்தார். அல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்து மீதி 12 கூடரை எடுத்து அதிசயம் செய்தார். அல்லேலூயா. இப்படியா இயேசு இந்த நம்முடைய ஊழிய காலத்திலும் அதிசயம் செய்திருக்கிறார். பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 3:17 படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவளைக்கும் அவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்களையே பணிந்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. முதல் வருஷத்திலும் வாசிக்கும் போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்ற சமவெளியிலே நிறுத்தினார்.
ஹல்லேலூயா. அந்த சிலையை தான் எல்லாரும் என்ன செய்யணும்? வழிந்து ஓடும். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களா ஆராதிக்கிற தேவன் ஆமா நெருப்பு சூளைக்கெல்லாம் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? உம்முடைய கைக்கு நீங்களாய் விடுவிக்காமல் போனாலும் ஆராதனை செய்வதும் இல்லை. ராஜாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். நாங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் உடையவர்கள். ஹல்லேலூயா. நாங்க சிலை வழிபாடெல்லாம் பண்ண மாட்டோம். அது ராஜாவாகி உமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. முடிவு என்னாச்சு? 25ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பிடித்து நெருப்பு சூளையிலே போடுகிறார்கள். அவர்கள் நெருப்பிலே எப்படி உலாவுகிறார்கள்? விடுதலையாய் தண்ணியில குளிச்ச மாதிரி உலாவுகிறார். அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம்? 3 பேரை பிடித்து போட்டோம், 4ஆவது ஒரு மனுஷன் அங்கே அவர்கள் கூட உலாவுகிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய சாயல் எப்படி இருக்கிறது? தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய தேவனை அறியாத தேவகாத்தேச்சர் 4ஆவது மனுஷனுடைய சாயலை காண்கிறான். ஹல்லேலூயா. தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கு. எதிராளிகள் எல்லாம் தேவபுத்திரனுடைய சாயலை காணும் காலம் இது. ஹல்லேலூயா. பழைய காலத்திலே நடந்தது என்று நாம் உபதேசிப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தேவபுத்திரனுடைய சாயலை காணலாம் மிக சமீபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதம் உள்ளவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் வாசம் நித்தியவாசியோ பரிசுத்தர் என்ன நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்று சொன்னாலே பரிசுத்தம். ஹல்லேலூயா. இயேசு பரிசுத்த தெய்வம். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பாருங்க, லேவியர் ஆகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அதனால நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு தேவன் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்தார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படி நம்மை தேவன் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார்.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியவனார்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லாம் அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். அல்லேலூயா. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லாம், மாம்சத்திலேயே ஆவியிலே என்ன இருக்குது? அசுத்தம் நிறைஞ்சு கிடக்கு. அதனால அசுத்தி எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க நம்ம என்ன செய்யணும்? எப்படி சுத்திகரித்துக் கொள்ளுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட என்ன செய்யணும்? தேவ பயமா. மாம்சத்துல ஆவியில என்ன இருக்குது? அசுத்தம் நிறைஞ்சிருக்கு. பேசுற பேச்சிலே அசுத்தம் இருக்கிறது, சாப்பிடுற பொருள்லயே அசுத்தம் நிறைஞ்சிருக்கிறது, ஊடுறதையும் பறக்கிறதையும் கண்டதையும் தின்னுகிறது, அநேக கால் உள்ளதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு, அதை தின்றது. மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தாயோ இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்ப ஐயோவையும் பொய்யோவையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஆமா, அதான் மாம்சத்திலையும் ஆவியிலையும் இருக்கிற எல்லா அசுசியும் நீக்கணும். பரிசுத்தமானதிலே தேவ பயத்தோட என்ன செய்யணும்? அப்பதான் ஆசீர்வாதம் வரும், தானா வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பூமி அது நிறைவும் அவர் கொடுப்பாரு. பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி. ஆமா, ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருதய சுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. அடுத்தபடியாய் பார்க்கும்போது அவருடைய நாமம் என்ன? எரேமியா 10:16. யாக்கோவின் பங்காயிருக்கிறவர் அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருக்கு சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமம் என்ன? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஒரு சின்ன நாடு, நம்ம சென்னை பட்டணத்துக்கு அளவுதான் இருக்கும். மலைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் ஆறுகளும் நிறைஞ்ச ஒரு இடம். அல்லேலூயா. ஆனா அந்த நாடை சுற்றி இருக்கிற எத்தனையோ நாடுகள், 10-15 நாடுகள் என்ன செய்கிறார்கள்? எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப கூட நிறைய நாடுகள் சேர்ந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க, குண்டு வீசிட்டு இருக்கிறாங்க. எல்லா தீவிரவாதிகளும் சேர்ந்து. நம்ம இந்தியாவோட பெரிய நாடு ஈரான் நிலப்பரப்புல. அந்த ஈரான்ல கூட அவங்க சமீபத்துல என்ன பண்ணாங்க? ஒரு குண்டை போட்டு இந்த கமாஸ் தீவிரவாதி தலைவனை என்ன செஞ்சாங்க? கொண்டுட்டான். அதனாலதாங்க இஸ்ரேல் மேல யுத்தம் பண்ணோம்னாங்க. உடனே எல்லாம் விலைவாசி ஏறிச்சு, இறங்கிச்சு, எல்லாமே நடந்தது. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? யுத்தம் பண்ண முடியல. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். யுத்தத்துக்கு யார் முன் செல்ல வேண்டும்? யுத்தத்துக்கு யூதா முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப யூத ஜனங்கள் இருக்கிற நாடு எது? இஸ்ரவேல் தான். அப்போ இஸ்ரவேல் யுத்தத்துக்கு முன்னே செல்லும் போது உடனே பின்னாலே எல்லா நாடும். அமெரிக்காவின் கப்பல் வருது, அமெரிக்காவில இருந்து ஏரோப்ளேன் வருது. அல்லேலூயா.
உடனே ஈரான் அப்படியே அவன். அப்ப சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்மோடு கூட இயேசு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் யுத்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதின் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிங்க. பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கட்டடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழுப்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. நீ முசுக்கட்டை செடிகளுக்குள்ள போய் என்ன செய்யுங்க, ராத்திரியே போய் ஒளிஞ்சிருங்க. அந்த முசுக்கட்டை செடியிலுங்க ஒரு காற்றடிக்கும் போது ஒரு இரைச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இரைச்சல் உண்டாகும் போது நீங்க என்ன செய்யுங்க, சீக்கிரமா யுத்தத்துக்கு ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. அப்படி போகும்போது என்ன நடக்கிறது, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் புறப்பட்டு போயிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் முன்னால் யுத்தத்துக்கு போகிறார். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தாவீதின் ராணுவத்திற்கு முன்பாக புறப்பட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறா தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேலின் கர்த்தர் எருசலேமிலே ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் எப்படி இருப்பார், பறந்து வந்து பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமிலே இஸ்ரவேல் மேல் ஆதரவாக இருப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்ததை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய். எவ்வளவு பெரிய நாடு வந்தாலும் சரி, எத்தனை லட்சம் மக்கள் யுத்தத்துக்கு வந்தாலும் சரி, அங்க இருக்கிறது யாரு, சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்பொழுதுதான் இப்படி அநேகமாக செய்து கொண்டு வந்தார். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அந்த ஆவி புறப்பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. ஆவிக்கு கட்டளை இடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இவளை விட்டு புறப்பட்டு போ. அந்நேரமே அந்த ஆவி புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:30, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கி கொல்லப்பட்ட இயேசு என்னும் நாமம் நம்மை ரட்சிக்கிற நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். ஹல்லேலூயா. பிதாவானவர் குமாரனை
உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் சாட்சி. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உலகத்தின் மக்களை ரட்சிக்கிற நாமம். அல்லேலூயா. எந்த ஜாதியானாலும் சரி, எந்த பாஷையானாலும் சரி, எந்த கோத்திரமானாலும் சரி, இயேசு என்ற நாமம் உலகத்தை ரட்சிக்கிற நாமம். அல்லேலூயா. அதனால என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடுத்தபடியாக கடைசியாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொடும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களிலோ உலகம் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் மோசையோடு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும். ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நான் போவேன் ஆகில் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே அனுப்புவார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டால்தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றார். அதனால பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவர் என்ன அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 23ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவர் என் வசனத்தை கை கொள்ளுவான், நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணோம். அல்லேலூயா. இயேசு ஒருத்தருக்கு யூதாஸ் காரியத்தில் இல்லாத யூதாவுக்கு சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா நாங்கள் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொண்டால், நீங்கள் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்கள் என்றால் வசனத்தை என்ன செய்யணும்? வசனத்தை. இப்ப பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நிறைய கஷ்டமா இருக்குது. இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை யார் கேட்கறது இந்த காலத்துல? அப்ப எந்த காலத்துல கேட்பாங்களா?
இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உபதேசம் பண்ணார்? 3 நாள். அதை கேட்டாங்க இல்ல. இப்ப 3 மணி நேரம் கூட உங்களுக்கு பிரசங்கம் கேட்க முடியல, 1 மணி நேரம் கேட்க முடியலையே. அப்ப தேவனுடைய வசனத்துல நீங்க அன்பா இருக்கிறீங்களா? தேவனுடைய அன்பா இருக்கிறவர்களா நீங்கள்? வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா நீங்கள்? அல்லேலூயா. அன்பா இருந்தால், ஒருவன் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்ப அது 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 1 நாள் ஆனாலும் சரி, கேட்கிறவன் தான் ஆண்டோடத்துல அன்பா இருக்கிறவன். அப்போ அவனிடத்துல பிதா எப்படி இருப்பார்? அன்பா இருப்பார். பிதா அன்பா இருந்தால் நாங்கள் 3 பேரும் வருவோம். பிதா, குமாரன், நாங்கள் வந்து அவரிடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்பதான் நாம் இயேசுவின் பிள்ளையாய் ஜீவிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட பாக்கியவான்களாயிருப்போம். ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாயிருப்போம். அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவுக்கு நண்பர்களே, உபதேசம் கேட்கறதுக்கு வருத்தப்படுறவங்க ஒருத்தனும் பரலோகம் வர போறதில்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய வசனத்தில் அன்பில்லாதவன் தேவனை அறியான். அவன் தேவனிடத்தில் அன்பா இல்லை. தேவனிடத்தில் அன்பா இல்லாதவன் என்ன? தேவன் அன்பா இருக்க முடியாது. தேவனுடைய வசனத்துல அன்பா இல்லாதவனிடத்துல தேவன் அன்பா இருக்க முடியாது, பிதா அன்பா இருக்க முடியாது. இப்ப நீங்க அன்பா இருந்தால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை தேவன் வந்து உங்க இடத்துல வாசம் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது, சமாதான குறைச்சலும் இருக்காது, சந்தோஷ குறைச்சலும் இருக்காது, பண குறைச்சலும் இருக்காது, கையின் பிரயாசம் ஆசீர்வாத குறைச்சலும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு ஆய்கந்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே இயேசுவேன், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றியோடுமை சோதரிக்கிறப்பா சோதரம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனின் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே, உடைய நாமத்தில் சில நாமங்களை அறிந்து கொள்ள இந்த உபதேசத்தின் மூலம் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் சோதரம். இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் எல்லாரும் அறிந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தை, உயர்ந்த ஆசீர்வாதத்தை சோதரித்து கொண்டவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சிறியவனை குழியிலிருந்து தூக்கி அனுக்கிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலம் பிள்ளைகளை வேறுவான இடத்தில் கொண்டு வரும்படியாய் செய்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலம் தாருங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க. பிள்ளைடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் உங்களுடைய வசனத்திலே அன்பு கூறத்தக்கதாக, பிதாவினிடத்தில் அன்பு கூறத்தக்கதாக, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் பிள்ளைகளிடத்தில் வாசல் செய்யும்படியான பாக்கியத்தை கண்டு தரும்படியாக தொடர்ந்து கிருபை தாங்க. தூதர்களை கொண்டு பிள்ளைகளை பாதுகாக்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாக்குமாவே கங்களை சோதரே, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அவளுக்கு சுகமாய் திரும்பவும் வாழ வைத்துக் கொண்டார்கள். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்கிறேன்.
காசிமேகம் நாட்டிலே நாம் ஆசிரந்த கண்டேதாவே ஆசையோடு கண்டேதாவே ஆசையோடு கேட்டோடு சென்று அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதித்து காக்கடவர். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.